வந்து பிங்க் சம்மர் சேல்க்காக எனக்கு நாயக்கா வந்து இந்த மிஸ்ட்ரி பேக் அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் ஆல்சோ எனக்கு இதில் பிடிச்சிருந்தா நான் அதை உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நாயக்கா பிங்க் சம்மர் சேல் May 10th 4 o'clock கிட்ட ஸ்டார்ட் ஆகும். ப்ரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா 9th ஸ்டார்ட் ஆகிடும் சேல். உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்து விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் சேல் அப்போ நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிராண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறையவே கிடைக்குது. ஸோ நான் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஓப்பன் பண்ணுறேன். கெமிஸ்டட் பிளேயோட அக்வா ஃப்ரேக்ரன்ஸ் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். நான் என்னோட லாஸ்ட் ரெக்கமெண்டேஷன்லேயே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பேன் இது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் அது நோ ஃப்ரேக்ரன்ஸ், இது வந்து அக்வா ஃப்ரேக்ரன்ஸில் அமைச்சிருக்காங்க. யூஸ்வலி அண்டர் ஆர்ம் ரோல் ஆனில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இல்லைனா ஐ ப்ரிஃபர். பட் சட்டில் ஃப்ரேக்ரன்ஸாக இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். லைக் அந்த ஃப்ரெஷ் ஃப்ரேக்ரன்ஸ், இது அக்வாங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். பார்ப்போம். ஓகே கைஸ், ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப மைல்டாக நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கும் சம்மருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக திருப்பி இதை நான் ரெக்கமெண்டும் பண்ணுவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் இது. ஓகே, அடுத்தது நாயக்காவோட கிளாமர் ஐஸ் ஒன் ஸ்ட்ரோக் போல்ட் அப்ளிகேஷன் மஸ்ட் ப்ரூஃப் கலர் ஐலைனர். பேசிக்கலி ப்ரௌன் ஷேட் கிளாமர் ஐஸ் காஜல். இதோட ப்ரைஸ் எதுவுமே நான் இங்கே மென்ஷன் பண்ணல, பிகாஸ் சேல் டைம்ங்கிறதுனால ஆஃப்கோர்ஸ் இது நிறைய டிஸ்கவுண்ட்ஸில் இருக்கும். ஸோ நான் எல்லாமே டேரெக்டாக லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கின் கேர். இது வந்து ஓலேயோட ரீஜெனரஸ் ரெட்டினால் 24 மேக்ஸ் நைட் சீரம் ரெடியூசஸ் wrinkles in just 7 nights. Visibly reduces wrinkles in just 7 nights போட்டிருக்காங்க. வெரி இன்ட்ரீக்ட் இது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. சொல்லுங்க கைஸ், கமெண்ட்ல சொல்லுங்க. இதை நான் வந்து சேலஞ்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் ரிவ்யூ தரணுமா அப்படின்ட்டு. ஓகே, அடுத்தது என் கண்ணில் வர்றது இந்த பில்கிரிமோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பூ வித் கொரியன் பிளாக் ரைஸ் சல்ஃபேட் அண்ட் பேரபிள் ஃப்ரீ ஷாம்பூ. நிறைய கிளைம்ஸ் இருக்கு இதுலயும். அகேன் என்னோட டிஷர்ட்க்கு மேட்ச் ஆகுது. ஷாம்பூவில் பொறுத்த வரைக்கும் எனக்கு சல்ஃபேட் இருக்கணும், இருந்தால் தான் எனக்கு அந்த ஃபோம் லேதர் அதெல்லாம் வந்தால் தான் எனக்கு க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். இல்லாட்டி எனக்கு சல்ஃபேட் ஃப்ரீலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது அப்படியே வே டவுன் ஆகிடும். என் ஹேர் வந்து அப்படியே ரொம்ப வால்யூம் கம்மியாக அப்படியே புல் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ட் இருக்குல்ல, இந்த கொரியன் பிளாக் ரைஸ், இது வச்சு நம்மளை டெம்ப்ட் பண்ணுறாங்க ட்ரை பண்ண சொல்லி. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நாயக்காவோட வேண்டலஸ் ஸ்ட்ராபெரி டேக்ரி ஃப்ரேக்ரன்ஸ் மிஸ்ட் பர்ஃப்யூம் ஃப்ரேக்ரன்ஸ். எனக்கும் பிடிக்கும் ஸ்ட்ராபெரி. ஓகே, ஸ்ட்ராபெரி ஃப்ரேக்ரன்ஸ் தான் எனக்கு. ஸ்ட்ராபெரி ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கும் ஆக்சுவலி. அது இந்த சம்மர் டைமில் அந்த ரிஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்கும் எனக்கு. This is nice. ஓகே, அடுத்தது பார்ப்போம். I can see few sunscreens இங்க. என்னெல்லாம் சன்ஸ்கிரீன் அமைச்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். நியூட்ரிஜீனா ஓட அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் சன் பிளாக். இது வந்து ஜஸ்ட் ஹால் மாதிரி காட்டுறேன் இந்த சன்ஸ்கிரீன்ஸ் மட்டும். SPF 50+ வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட், நோ ஒயிட் காஸ்ட். ஐ எம் எக்ஸைட்டட் டு ட்ரை திஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் டெர்மாவோட ஷேடோ SPF 50+ ஜெல். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் தரேன். முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்டர் ஷேட்ஸ் ஓட செரமைட் அண்ட் விட்டமின் C சன்ஸ்கிரீன். 60 minutes long lasting formula, dermatologist formulated, sheer finish, water and sweat resistant அப்படினு சொல்லிலாம் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மினிமலிஸ்ட் ஓட hair growth actives கொடுத்திருக்காங்க. Reduces hair fall and boost hair growth for all hair types. இந்த மாதிரி தான் வரும். அவங்களோட ஸ்டாண்டர்ட் பேக்கேஜிங் மினிமலிஸ்டோட பேக்கேஜிங்ல தான் வருது. ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப இல்ல. ஓகே கைஸ், வாட்டரி கன்சிஸ்டன்சில இருக்கு. செம்ம வாட்டர் மாதிரி இருக்கு, தெரியவே தெரியாது. சீரம்னா கூட கொஞ்சம் ஆயிலியா இருக்கும்னு நினைச்சேன். ஓகே, அப்ளை பண்ணும்போது வாட்டரியா இருந்தது. பிளெண்ட் பண்ணி முடிச்சோடனே லைட்டா அந்த சீரம் கன்சிஸ்டன்சில இருக்கு. ஆயிலின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அந்த சீரம் கன்சிஸ்டன்சில வருது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கியூட் ஒரு விஷயம் இதுல இருக்கு. ஹேண்ட் ஃபேன், ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ட்ரை பண்ற ஃபேன். 3 செட்டிங் இருக்கு, 1, 2 and 3. அழகா ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு, எங்க வேணா இப்படி நிக்க வச்சுக்கலாம் நம்மளோட டெஸ்க் மேல. நெக்ஸ்ட் எல்லாமே வந்து மேக்கப் ப்ராடக்ட். இன்னிஸ்ஃப்ரீயோட நோ சீபம் மினரல் பவுடர். இந்த மிஸ்ட்ரி பேக்ல பிஆர்ல வந்திருக்கலன்னா நானே ஆர்டர் போட்டிருப்பேன் இது. ஏன்னா நான் இது ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இது லூஸ் பவுடர். இது ஆக்சுவலி நாட் ஒன்லி ஃபார் மேக்கப், ஸ்கின் கேருக்குன்னே வச்சுப்போம். ஏன்னா இது வந்து ஒரு பிளாட்டிங் பவுடரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே ஒரு கியூட்டா ஒரு பஃப் இருக்கு உள்ள. கலர் ரொம்ப பிளசண்டா இருக்கு. ஸோ கேப் பின்னாடி செம்ம ஃபைன்லி மில்டா இருக்கு இது கைஸ். இந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பிஃபோர்
அமேசிங். ஷைன் எல்லாம் போயிடுச்சு பாருங்களேன். இந்த பக்கம் தெரியுதா ஷைன்? இது ஹெல்த்தி க்ளோ மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு ஆயிலியா இருந்துச்சுன்னா நீங்க இதை எடுத்து இப்படி பிளாட் பண்ணிக்கலாம். மாதிரி என்கிட்ட இன்னொரு ப்ராடக்ட் பவுடரும் இருக்கு. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல காட்டுறேன். ஏன்னா நான் அது இந்த வீடியோக்கெல்லாம் முன்னாடி எடுத்தது. பட் அகைன் இதுவும் நான் விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்தேன் வாங்கணும்ட்டு. ஐ லவ் திஸ். அடுத்த ப்ராடக்ட் வந்து டிப்ஸி பியூட்டியோட சில்க் குஷன் பிளஷ். ஓகே, நான் டிப்ஸி பியூட்டி பிளஷஸ் ட்ரை பண்ணதில்லை. அண்ட் டிப்ஸி பியூட்டி அது கான்டோர் நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். பட் பிளஷ் இருக்கு என்கிட்ட. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்களேன். பேக்கேஜிங் செம்ம லக்ஸுரி பேக்கேஜிங். இந்த சார்லட் டில்பரி பேக்கேஜிங் இதோட டியூப் மாதிரி தான் இது. ஒரு இன்டெலிஜென்ட்டான பேக்கேஜிங்னா அது இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க பாருங்க, இது இப்படி ட்விஸ்ட் பண்ணா ஆன் ஆகுது. இப்போ ப்ரெஸ் பண்ணாதான் அதுல இருந்து ப்ராடக்ட் வெளில வரும். நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப் திருப்பிட்டா ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப்ன்ட்டு ரொம்ப கிட்ட பார்த்தா தான் தெரியுது. இப்போ நீங்க அழுத்தினா கூட வந்து ப்ராடக்ட் வெளில வராது. கலர் வருதா? நான் கொஞ்சம் கொஞ்சமாவே தான் எடுக்க போறேன். ரைட் சைட்ல ட்ரை பண்றேன். கொஞ்சம் போட்டாலே போதும். அழகா காமிச்சு கொடுத்துருச்சு. இதுவே ஜஸ்ட் ஒரு லைட்டா பிரஸ் பண்ணி டேப் பண்ணேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் அப்படியே ஷீனா இருக்கு. மேட்ச் ஃபினிஷ்ல இல்ல. ஸோ உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஹெல்த்தி க்ளோவோட கொடுக்குது. இது ஹைலைட்டர் அண்ட் பிளஷ் ரெண்டும் சேர்ந்து கொடுத்த எஃபெக்ட்ல இருக்கு. பியூட்டிஃபுல் பேக்கேஜிங் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபார்முலா. இது வந்து 01 ஸ்ட்ராபெரி ஷாம்பெயின்ற ஷேட்ல இருக்கு. ஓகே, நமக்கு இன்னும் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. ப்ளூ ஹெவன் blush. ஓகே, இந்த மாதிரி இருக்கு பேக்கேஜிங். இந்த blush என்கிட்ட இல்லை. ஓ, கலரை பாருங்க கைஸ். இதோட அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு கலர். ஐ எம் எக்ஸைட்டட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் க்ரீம் பிளஷஸ்லாம். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பவுடர் பிளஷும் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ க்ரீம் பிளஷ்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ நான் இங்கே ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே, 2 swipes. பட் அகெயின் பிளஷுக்கு எனக்கு ரொம்ப பிக்மெண்ட் வேண்டாம். ஏன்னா சீக்ஸில் போடுறதுனால கம்மியாக இருந்தால் போதும். இது வந்து லிப் டின்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த சைடு சீக்கில் நான் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். எவ்வளோ வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இப்படி வச்சேன், அவ்வளோதான். வச்சு நான் பிளெண்ட் பண்ணி பார்த்துடுறேன். அழகாக தான் இருக்கு. சூப்பராக இருக்கு கைஸ். லிட்டில் கோஸ் அ வெரி லாங் வே ரெண்டுத்துக்குமே. ஐ வில் ரெக்கமெண்ட் திஸ். இந்த பிளஷ் உங்களுக்கு வேணும்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்ம வந்து 3 லிப் ப்ராடக்ட் இருக்கு என்கிட்ட. மசாபா லவ் சைல்டு பிராண்ட்ல இருந்து கேம் ஆன் மேட் மேட் லிப்ஸ்டிக், லிக்விட் லிப்ஸ்டிக். த ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்க்குறது. ஓ வாவ், ஓ பியூட்டிஃபுல் ப்ரௌன் ஷேட். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். கோக்கி ஃபங்கி பேக்கேஜிங். இது இந்த ஷேட் வந்து நோ ரூல்ஸ் 08. தெரியுதா? பேக்கேஜிங்ல இருக்கிறத விட கையில டார்க்கராகவே வருது. இன்னும் ப்ரௌனா வரும். ஆனால் இவ்வளோ டீப் சாக்லேட்டி ப்ரௌனா வரும்னு நான் நினைச்சு பார்க்கல. ரொமாண்டோட ஜூசி லாஸ்டிங் டிண்ட். இதோட அவுட்டர் பேக்கேஜிங் பாருங்க எவ்வளோ கிளாஸியா செம்மையா இருக்கு. இங்கே ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இது வந்து லிப் டிண்ட்ங்கிறதுனால ஷியரா தான் இருக்கும். அழகான ஒரு ஷேட். இது வந்து ஸ்டேஸ் அப்படின்ற பிராண்ட் 929 லவ் ட்ரையாங்கிள் 3-in-1 லிப்ஸ்டிக். ஸ்வாட்ச் பண்ணி ஷார்ட்ஸில் தான் போட போகிறேன். டே ஆர் 2 நான் கண்டிப்பாக இதை போடுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அதனால நீங்கள் நோட்டிஃபை ஆவீங்க. இது லாஸ்ட்டாக என்கிட்ட இதில் இருக்கிறது வந்து இந்த ஷேட்ஸ் தான். இது வந்து நாய்க்காவே அவங்க சேல்க்காக இந்த பிஆரில் போட்டிருக்காங்க போல இருக்கு. க்யூட். அவ்வளோதான் கைஸ், நாய்க்கோட பிங்க் சம்மர் சேல் ஹால் நிறைவடைந்தது. ஸோ இப்போ காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் மேக் ஷூர் செக் இட் அவுட். என்னோட ப்ரீவியஸ் சேல் இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணணும்னா நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். இங்கே நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோ.